ரொம்ப ஸ்லோ அண்ட் லேசி டேயாக இருந்தது. நானும் தம்பி மட்டும்தான் அன்றைக்கி வீட்டில் இருந்தோம். எல்லோரும் ஃபங்க்ஷன்னு வெளியில் போயிட்டாங்க. ஸோ ஸ்விக்கியிலேருந்து தம்பிக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் ஈவினிங் கொடுக்கலான்னு. மீன்வைல் அவனை தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான்றதுனால அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சிடலாம், காரம் இல்லாமல் செஞ்சால் அவனும் சேர்த்து சாப்பிடுவான்னு சொல்லி காரம் இல்லாமல் செய்கிறதுக்காக அரிசியும் பருப்பு சாதத்தை நல்லா கழுவி ஊற வச்சுக்கிட்டேன், அரிசியும் பருப்பையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப பெருசாக இல்லைங்க, ஒரு மிளகா, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பூண்டு, தக்காளி, அவ்வளோதான். மீன்வேல் நான் கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம சித்து அண்ணனோட விலாக்ஸ் தான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். கடகடன்னு சாப்பாடு செஞ்சுட்டேன். அன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதோட ரெசிபி இன்னொரு இதில் போடுறேன் பாருங்கள். அவ்வளோ.